பதவி பெரிதா தன்மானம் பெரிதா என்றால் தன்மானம்தான் பெரிது என்பதை நிரூபித்து விட்டார் அண்ணாமலை. இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது குறித்தான பல்வேறு யூகங்கள், சர்ச்சைகள் அவரை சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களோட ஆலோசனை கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சைக்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விளக்கம் அளித்திருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டி இல்லைங்கிறது நேற்று வெளியான பட்டியல் மூலியமா உறுதியாயிருச்சு. அதைத் தொடர்ந்து அவர் மீதான பல்வேறு சர்ச்சைகளும் வியூகங்களும் தொடர்ந்து தமிழக அரசியலில் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு பத்திரிகையாளர் தலைப்புச் செய்தியில கூட திரு அண்ணாமலை அவர்கள் தான் இடம் பிடிச்சிருக்காரு. பதவி இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளில் திரு அண்ணாமலை அவர்கள் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் போட்டியிடலைங்கிறத பொறுத்தன பல்வேறு சர்ச்சைக்கு மத்தியில இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. அவரை சூழ்ந்திருக்கிற துரோகத்தால வீழ்வதை விட அவர் தன்னம்பிக்கையா எழுந்து நிற்கிறதே மேலுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் போல அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு அந்த மாதிரி தான் அவரோட செயல்பாடு அமைஞ்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலைங்க, நான் யாருக்கிட்டையுமே சீட்டே கேட்கலங்கிறது அவரே பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் நேத்தும் உறுதியாயிருச்சு. ஆனா அதுக்கப்புறமும் அவர் மீதான பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து பலவர் சமூக வலைதளங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அது குறித்தான விளக்கம் தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல உங்க வேட்பாளர் பட்டியல பேரே இல்லையே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு திடீர்னு ஒரு கேள்வியை கேட்க, ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானா, நான் 45 நாளைக்கு முன்னாடியே நான் கட்சிக்கு நான் அந்த தேர்தலில் போட்டியிடலைங்கிறது நான் என்னோட எழுத்துப்பூர்வமாவே நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் இதை வருத்தப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பலரும் பலவிதமா எழுதிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவிலையும் பல்வேறு நபர்கள் எழுதிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நானா விருப்பப்பட்டு தான் இந்த தேர்தலில் நிக்கல அப்படிங்கிறதுல அவரே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே எங்களுடைய முக்கிய நிர்வாகிகளோட சந்திப்புலையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இந்த தேர்தலில் நிக்கலன்னு. அதையும் கடந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அகில பாரத பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ்கிட்டையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பியூஷ் கோயல் கிட்ட கூட நான் கடந்த வாரத்தில் கூட நான் ஒரு முறை நான் சொல்லிட்டேன், என்னோட பேர் வேணாங்க, நான் பட்டியல் தேர்தலில் போட்டியிட விரும்பல அப்படிங்கிறது. அதில் என்னன்னா இது இவர் சொல்லலை பண்ணலை ரைட்டு, அவரை கன்வின்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு கூட. ஆனால் இங்கிருந்து பேர் பட்டியலே டெல்லிக்கு போகலைங்கிற உண்மையும் அவரு இன்னைக்கு உடைச்சிருக்கிறாரு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் கூட பட்டியலில் அண்ணாமலை பேர் இருக்குதுங்க, இதுக்கு மேலே டெல்லி தாங்க முடிவு பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களே பட்டியலிருந்தே பேர் போகலிங்க, எப்படிங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே நான் நிற்கல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட விருப்பம் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணணுங்க, அதுதான் என்னோட விருப்பம். என்னோட விருப்புக்கு மதிப்பளித்து இந்த தேர்தலிருந்து நான் விலகிக்கணும்னு நினைச்சேன். என்னோட விருப்பத்தை கட்சி மதிச்சிருக்குது, நான் கட்சிக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட கேரளா கண்ணூர்ல பிரச்சாரத்தில் இருந்தாரு. இன்னைக்கு பார்த்தா சென்னையில் இருக்கிறாரு. உடனே அவரே சொல்றாரு, இன்னைக்கு மாலையே புதுச்சேரி பிரச்சாரத்துக்கு போறாராமா. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் கேரளாவில் மூணாருக்கு பிரச்சாரத்துக்கு போறாராம். அதை உடனே முடிச்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு வராராமா. பாருங்களேன், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சுத்தி சுத்தி கட்சிக்காக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரு கேரளாவோ புதுச்சேரியோ போனா அங்க அவரோட முகத்துக்கு அவரோட பேச்சுக்கு நம்பி பல ஆயிரக்கணக்கான வாக்கு பாஜகவுக்கு வரும். இங்க இருக்கிற இந்த 4 பேர்த்த வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஓட்டு போடுற மாதிரி இல்லை. அப்படிதான் இவங்க இந்த கட்சியை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல தான் இவங்கெல்லாம் பல்வேறு யூகங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை விருப்பப்பட்டிருந்தா போட்டியிடலாங்கன்னு தமிழிசையெல்லாம் சொல்லுது, யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தெளிவா இன்னைக்கு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னோட கடமை நோக்கம் எல்லாமே பாஜக வேட்பாளர் வெற்றி பெறணுங்க, அதுக்காக தான் நான் உழைக்கணும், நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட போட்டியிடணுங்கிறதுலாம் இல்லை,
என்னோட கட்சி வேட்பாளர்களுக்கு நான் தீவிரமா வேலை செய்யணும். அவங்களெல்லாம் வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இருந்தேன். கட்சி கேட்டுக்கிச்சுச்சு நான் நின்னேன். அதனால நான் பல வேட்பாளர்களுக்கு நான் பிரச்சாரம் கூட கடந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ என்னால செய்ய முடியலைங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அதுவுமில்லாம நான் யாருக்கிட்டயும் எப்போதும் எந்த தொகுதியும் கேட்கல. அந்த இடம் குடுங்க, இந்த இடம்னு குடுக்கல. பல்வேறு சர்ச்சைகள் நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கிட்டயும் அவரு திரும்ப ஒரு கேள்விய கேட்டாரு. ஆனா, போட்டி போடலங்கிறத பத்தி எ அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம கோயம்புத்தூர்ல சிட்டிங் எம்.எல்.ஏவா இருக்காங்க. அவங்க போட்டி போட்டா தாங்க சரியா இருக்கும். மொடக்குறிச்சி எல்லாம் பல பேர் வந்து அங்க வேலை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தாங்க அங்க வாய்ப்பு குடுக்கணும். நம்மலாம் இதெல்லாம் இந்த போட்டியிலே இல்ல. இந்த ரேஸ்லயே நம்ம கிடையாதுங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நான் யாருகிட்டயுமே போயி எந்த அமைச்சர்கிட்டயோ, கட்சி தலைமைகிட்டயோ நான் யாருகிட்டயுமே நான் சீட்டும் கேட்கல. நம்ம ஒரே நேரத்துல பல பேத்த எதிர்த்தெல்லாம் சண்ட போட முடியாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரியா நம்ம வந்து தேர்தல் களத்துல அவங்களோட திமுகவோட தவறுகள எடுத்துட்டு போகணும். அது மக்கள் மத்தியில வைக்கணும். அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. ஒரு நேரத்துல பல எதிரி கூடலாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு நம்மளோட எதிரி திமுகவா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, காலம் இன்னும் நெறைய இருக்குதுங்க. காட்சிகளும் இன்னும் மாறதான் போகுது. இன்னும் நெறைய தேர்தல்கள் வரப்போகுது. நம்ம அந்த தேர்தல்ல போட்டி போட்டுக்கலாம். இன்னைக்கு என்ன போய் நமக்கு அவசரம்? இன்னைக்கு பாஜக வேட்பாளர்கள வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருக்குது. என்னோட மதிப்பளிச்சு வாய்ப்பு குடுக்காத கட்சிக்கு நன்றி. அதே நேரத்துல ஒட்டுமொத்தமா பிரச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பளிச்ச கட்சிக்கு மிகப்பெரிய நன்றிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நான் அதிமுக, பாமக, டிடிவி உட்பட எல்லா கட்சிகளுக்கும் நான் பிரச்சாரம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் ஏப்ரல் 21ஆம் தேதி வரையிலும் முழுமையா களத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முழுமையா கட்சி பிரச்சாரத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட நோக்கமா இருக்குது அப்படிங்கிறதையும் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாரி இன்னைக்கு இப்போ இந்நேரம் பிரதமர் மோடி அவர்கள் கூட அண்ணாமலை உட்பட முக்கிய நிர்வாகி கூட பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துறாரு. ஆனா, பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேர்தலை எப்படி தமிழ்நாட்ட பார்க்கிறாருன்னு தெரியல. தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியும் 3 முறை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரு. செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, திருச்சி இங்கெல்லாம். தேர்தல் அறிவிச்ச உடனே, தொகுதி பங்கீடுலாம் முடிச்ச உடனே, இவங்க யாருமே தமிழ்நாட்ட கண்டுக்கிட்ட மாரி ஒண்ணும் தெரியல. ஏன்னா, சென்னையில கூட பிரதமர் மோடி அவர்களோட பிரச்சாரம் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ஏற்பாடெல்லாம் ஆயிருந்துச்சாமா. ஆனா, இவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவரோட பிரச்சாரத்த முக்கிய நிர்வாகிகளோட மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாராம். இருக்கிற ஒரு சில நிர்வாகிங்க கூட மட்டும் இப்ப வந்து ஆலோசனை நடத்துறதா ஒரு தகவல்கள் வந்திருக்குது. அதுதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கேரளாவுல இருந்து பிரச்சாரத்துக்கும் சென்னை வந்திருக்கிறாரு. இந்த லட்சணத்துல எப்படி வந்து அண்ணாமலை இல்லாம தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துல சந்திச்சு போறாங்கன்னு தெரியல. அப்புறம் எப்படி வந்து பாஜக வெற்றி பெற போகுதுங்கிறது தெரியல. ஆனா ஒண்ணு, பாஜகவுக்கும், நோட்டாவுக்கும் தான் ஒரு போட்டி வரமாட்டேங்குது. ஏன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல பலரும் பலவிதமா பாஜகவ விமர்சிச்சாங்க. அப்படி விமர்சனங்கள்லாம் கடந்து தான் இன்னைக்கு பாஜகவ 11% மேலான வாக்கு வங்கிய கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு அண்ணாமலை. ஆனா, இன்னைக்கு அண்ணாமலையே போட்டியிடல அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு பெரிய வருத்தம் தான். அண்ணாமலை இல்லாத தொண்டர்கள் எப்படி களத்துல வந்து அந்த வேகம், அந்த சுறுசுறுப்போட பணியாற்றுவாங்கங்கிறது தெரியல. இதனால நிச்சயமா பாதிக்கப்பட போறது பாஜக மட்டும் இல்ல. ஒட்டுமொத்த என்டிஏவுல இருக்கிற அனைத்து கட்சிகளும் தான் பெருமளவுல பாதிக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா, இவங்களோட எண்ணம், வேலை எல்லாமே இந்த தேர்தல் நேரத்துல தொகுதியில போய் வேலை செய்யறத விட, ஏற்கனவே தொகுதியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க மீதான பொய் விமர்சனத்த பண்ணி அவங்களெல்லாம் ஒதுக்கணுங்கிறதுல தான் இந்த மூத்த தலைகள்லாம் மும்முரமா இருந்துச்சாம். அதே மாரி இந்த எஸ்.ஜி. சூர்யா, டால்வின் ஸ்ரீதர், வினோஜ் செல்வம், அஸ்வத்தாமன், அது மாரி வந்து வேலூர் இப்ராஹிம். ஏன்னா, வேலூர் இப்ராஹிம்லாம் இந்த கட்சிக்காக, மோடிக்காக பல கேஸ் வாங்கியிருக்கிறாரு. பல எதிரிகள சம்பாரிச்சுட்டாரு. நெறைய பேத்தோட பகையோட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கெல்லாம் நீங்க ஒரு சீட்டு குடுத்து தேர்தல் களத்துல நிக்க வச்சா என்ன ஆயிருவீங்க? நீங்க தேர்தல் களத்துல போட்டியிடுற யாராச்சும்
இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவோட ஆட்சி காலத்துல மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணவங்க யாராச்சும் உண்டா? இல்ல. வேலூர் இப்ராஹிம் ஒவ்வொரு இஸ்லாமிய பகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செஞ்சாரு. அவருக்கெல்லாம் நீங்க வாய்ப்பு குடுக்க வேண்டாமா? அஸ்வத் தவான், பண்ருட்டி பல இதுல வந்து கடுமையா வேலை செஞ்சாங்க. எச்.சி. சூர்யா வேளச்சேரியில கடுமையா வேலை செஞ்சாங்க. டி. நகர்ல வினோத் செல்வம் வேலை செஞ்சாங்க. கனகராஜ் பழனியில வேலை செஞ்சாப்படி. வசந்தராஜன் கிணத்துக்கடவு தொகுதியில வேலை செஞ்சாப்படி. இந்த மாரி பலரும் பல தொகுதியில வேலை செஞ்சவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு, இன்னைக்கு எங்கெங்கேயோ மத்திய அமைச்சர்னாலும் அவங்களே இருப்பாங்க. கவர்னர்னாலும் அவங்களே இருப்பாங்க. மாநில தலைவர்னா இவங்க பேரு தான். இப்படியெல்லாம் இருந்துகிட்டு, எப்படி இவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கட்சிய கொண்டுட்டு போவாங்களே தெர்ல. மோடி அவர்கள் தான் இதுக்கு முடிவு கட்டணும். ஏன்னா, இளம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு குடுப்போம், வாய்ப்பு குடுக்கோம்ன்னு சொல்லி கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த மூத்தோர்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பா இருக்குது. ஒரு சிலர் மட்டும் தான் இளைஞர்களா இருக்காங்க. மீதி 2ஆம் கட்ட முகமறிஞ்ச 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இன்னைக்கு ஒதுங்கி நிக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி பாஜக மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்குங்கிறது தெரியல. எதுவா இருந்தாலும் பாஜகல ஒரு கட்டுப்பாடு இருக்குங்கிறதெல்லாம் பல நேரங்கள்ல எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாட்டுக்கு மதிச்சு தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட மரியாதை நிமிர்த்தமா விளக்கம், தன்னிலை விளக்கம் குடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல குடுத்திருக்கிறாரு. ஏன்னா, அவர் குடுக்கல அப்படின்னாலும் பல்வேறு சர்ச்சைகள் அவர் மீது தொடர்ந்து இந்த 4 பேரு, அந்த 4 பேரு நல்லா இருந்த ஊரும் அந்த 4 போலீஸ்காரங்கிற மாதிரி, நல்லா இருந்த பிஜேபி அந்த 4 பேர் இன்னைக்கு சேர்ந்து நாசமா பண்ணிட்டாங்க. அந்த 4 பேரும் இன்னைக்கு அண்ணாமலைய பல்வேறு இது இவங்களாகவே தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் குடுக்கிறது சரிதான். ஆனா, அவரு தேர்தல் களத்துல இல்லாத பிஜேபி தொண்டர்கள் பல பகுதியிலயும் எப்படி என்டிஏவுக்காக வேலை செய்ய போறாங்கங்கிறது தெரியல. அது எல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா தான் இருக்குது. ஆனா, திரு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கட்சிக்கெல்லாம் நான் பிரச்சாரம் பயின்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேங்கிறத சொல்லிட்டாரு. அவர் மீதான பல்வேறு சர்ச்சைகளுக்கு, பல்வேறு யூகங்கள், ஏசியங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்பதுதான் உண்மை. பார்ப்போம். திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களோட ஆலோசனை கூட்டம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தொடங்க போறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.